தங்கப்பள்ளி பற்றி அவர்கள் எனக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவருடைய அலுவலகத்திற்கு வந்த பொழுது அன்போடு எங்களை எல்லாம் இன்றைக்கு முதல்ல கழகத்தில் இணைந்து விராலிமலைக்கு வந்தோடனே நேராக வந்தது மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தங்கப்பள்ளி அவருடைய அலுவலகத்துக்கு தான் வந்தோம். அன்றைக்கு அவர் அன்போடு வரவேற்று பாசத்தோடு அரவணைத்து என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா பழனியா இருக்கட்டும், இல்லை விஜயா இருக்கட்டும், தம்பி வரதா இருக்கட்டும், என்னுடைய நகரமா இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப அமைதி. ஆனால் மூர்த்தி சிறிதானம் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த பணி என்பது இந்த நிகழ்வை இந்த மண்டபத்தில் இவ்வளவு சிறப்பாக நேர்த்தியா அற்புதமா வடிவமைத்து திட்டமிட்டு பஞ்சாயத்து வாரியாக நிர்வாகிகளை திட்டமிட்டபடி அமர வைத்து கரெக்டான டைத்துக்கு ஊர்வலத்தை பார்வையேற்க ஊர் வைக்க என்று சொல்வார்கள். இன்றைக்கு விராலிமலையை உற்று பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய மகிமையை தலைவர்களுடைய மிக சிறப்பாக எடுத்துக்காட்டுகின்ற வண்ணமாக இந்த நிகழ்ச்சியில் தங்கப்பள்ளி அவர்கள் அரும்பாடுபட்டு இன்றைக்கு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதற்கன் ஒன்றிய செயலாளர் தங்கப்பள்ளி அவர்களுக்கும் ரோடு சார்ந்த மரியாதைக்குரிய நம்முடைய வரதன் அவர்களுக்கும் வரதராஜ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி நம்முடைய நகர கழகத்துடைய செயலாளர் தர்மா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய விராலிமலை கிழக்கு மாத்தூர் விஜய் அவர்களுக்கும் பாலசாமி அவர்களுக்கும் பழனிவேல் அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் இளைஞரணி அமைப்பாளர் ஜெயராஜ் அவர்களுக்கும் மாணவரணி அமைப்பாளர் வடிவேல் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சிறப்பாக சுருக்கமாக பேசிய கவிஞர் கொள்கை பரப்பு செயலாளர் சரவணன் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் சிறப்பாக தொகுப்பு வழங்குகிற தம்பி பாலாஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய உறுதிமொழியை படித்த என்னுடைய சகோதரி வழக்கறிஞர் அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நீண்ட நெடிய காலம் எங்களோடு அதிமுக கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில எங்களோடு சிறப்பாக பயணித்து எந்த முடிவாக இருந்தாலும் நாம் ஒன்றாக எடுக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் நாம் கரம் கோர்த்து கை கோர்த்து ஒரே பாதை வெற்றி பாதை, அது தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய பாதையாக இருக்க வேண்டும் என்று ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாள் நாங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி முடிவெடுத்து இங்கே வருகின்றக்கூடிய என்னுடைய ஒன்றிய பெருந்தலைவர் மாவட்ட அவைத்தலைவராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்திய மரியாதைக்குரிய அருமையன் குய்யாரசு அவர்கள், மரியாதைக்குரிய ஆவின் சேர்மன் ஒன்றிய கழகத்துடைய செயலாக இருந்த அன்பு சோழர் பழனியாண்டி அவர்கள், மரியாதைக்குரிய ஒன்றிய கழகத்துடைய செயலாக இருந்த பேச்சாளர் மரியாதைக்குரிய ராளூர் நாகராஜ் அவர்கள், எஸ்கேபி அவர்கள், நகரம் அன்பு தம்பி செந்தில் அவர்கள், தம்பி இழுப்பூர் சத்யா மணிகண்டன் அவர்கள், அண்ணன் தலைவர் கல்குடி பரிசம்மன் போன்ற மூத்த நிர்வாகிகள், மரியாதைக்குரிய அண்ணன் விராலிமலை முருகேசன் அவர்கள், அன்பு சோழர் தீபன் அவர்கள், ஐயப்பன் அவர்கள், ராஜா அவர்கள், சுரேஷ் அவர்கள், தம்பி எப்போதும் தமிழக வெற்றி கழகத்துடைய ரசிகராக இருந்தாலும் ஒன்றியக்குழு உறுப்பினராக இருந்து நம்ம எல்லாத்துக்கும் எப்போதும் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக ட்வீட் போட்டோம்னா உடனே எனக்கு லைனில் வந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு தளபதி வருது, நம்ம எப்போ இருந்தாலும் உடனே லேட் இல்லாமல் ட்விட்டர் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு பாசமாக இருந்த அன்பு தம்பி ஒன்றியக்குழு ஐடி மணிகண்டன் அவர்கள், இமையா அவர்கள், மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு தம்பிகள் சுதாகர் அவர்கள், MMS முரளி அவர்கள், KPS பாண்டியன், தம்பி செல்மணி, அண்ணன் சுக்கரன் அவர்கள், டாக்டர் சரத் அவர்கள், ராஜகோபால், பிரபாகரன், விக்கி, சிவா, மணிவேல், இன்ஜினியர் அருண், ராஜேஷ் கண்ணா, எங்கள் மகளிரணி அக்கா செல்வி அக்கா, விஜயா அக்கா, யோகேஸ்வரி, யோகலட்சுமி, நம்முடைய ஐடி தம்பிகள் எல்லாரும், அஜித் அப்போ எல்லாரும் இருக்காங்க. இனிமேல் எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்துடைய ஐடி, தமிழக வெற்றி கழகத்துடைய மாணவர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய நம்முடைய தொண்டரணி, அந்த அளவிற்கு எல்லோரும் பெருமதிங்க அண்ணாதுரை கணேசன் எல்லாருமே ஆவின் செல்வோம் மண்டபத்தை கொடுத்த எங்கள் மண்டபத்தோட இருக்கக்கூடிய மணிவேலு, தர்மா, முத்துக்குமார் எல்லாருக்கும் எல்லாருடைய பெயரை சொல்றோம். இருந்தாலும் உங்களுடைய பெயரை எல்லாம் உங்களுடைய இதயத்தில் தாங்கியதாக நீங்கள் அறிவுறுத்தி நினைத்துக் கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை நான் இணைப்பு விழா மண்டபத்தில் நடத்த வேண்டும் என்று தங்கப்பள்ளி அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய திட்டமிட்டலின்படி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிப்போம். உண்மையிலேயே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். பார்த்தோம், ரசித்தோம் என்று சொல்வதை விட பார்த்தோம், வியந்தோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவ்வளவு ஒரு சிறப்பாக அரங்கம் நிரம்பி விராலிமலையில பெரிய மண்டபம் இதுதான். அப்ப இந்த மண்டபமே நிரம்பி வழிகின்ற அளவிற்கு இன்னும் இடமில்லாமல் அன்பு தம்பிகள்லாம் சேர் போட்டு மேலே இருக்கிற அளவுக்கு வெளியில பால்கனி நிரம்பி வழிகின்ற அளவிற்கு இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய வலிமை. இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பலம்.
இனிமேல் விராலிமலை இனி எந்த காலத்திலும் எந்த கட்சிக்கும் விராலிமலையில் இடமில்லை. நம்முடைய தளபதி, தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களுடைய நம்பிக்கையே இதுதான் மன்றத்திலே. ஏனென்றால் சொன்னால் ஒரு இயக்கத்திலே நீங்கள் ஒருவேளை தலைவரை பின்பற்றினால் அது இயக்கம் ஒரு காலத்திலே அரசியலிலே வரும். அந்த இயக்கத்திலே நாம் பணிபுரிகிறோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கலாம். உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்திலே மன்றத்தில் இருந்து பணியாற்றிய தம்பி விஜயாக இருக்கட்டும், இல்லை தங்கம்பள்ளி அவர்கள் எல்லாம் நான் பொதுவாக பர்வேஸ்வர்களையும் நான் வெளியிலே பேசுகின்ற போது சொல்வேன். 10 வயதில் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பர்வேஸ்வர்கள் 11 வயதிலிருந்து தளபதி விஜய் அவருடைய ரசிகராக வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். அதே போல இங்கே விஜயா இருக்கட்டும், வரதா இருக்கட்டும், இங்கே பழனி வந்திருக்கிறார். இங்கே பழனி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போட்டோவை காமிச்சார். தளபதி அவர்களோடு அவர் இருக்கிற போட்டோ, பர்வேஸ் அவர்களோடு அவர் இருக்கிற போட்டோ, இதே விராலிமலை தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அந்த போட்டோலாம் பார்க்கிறப்ப மன்றத்திலே தளபதி அவர்களுக்கு ரசிகராக மன்றத்திலே உங்களுடைய பயணத்தை தொடங்கி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மன்ற இயக்கமா மாறுமா, கட்சியா மாறுமா, ஆட்சிக்கு வருமானு தெரியாது. ஆனால் மன்றத்திலே உங்கள் பணியை நீங்கள் தொடங்கி அதற்கு பின்னாலே விஜய் மக்கள் இயக்கத்திலே உங்கள் பணியை நீங்கள் தொடங்கி சத்தமே இல்லாமல் நலத்திட்ட உதவிகளை நீங்கள் அங்கங்க வழங்கி இந்த மன்றத்தை நீங்கள் வழிப்படுத்தி அதற்கு பின்னால் இந்த விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றிகரமாக மாறிய பிறகு விசில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் சத்தமில்லாமல் நாங்களே ராஜமலையிலே ஒரு களத்திலே இருந்தபோது கூட இந்த மிக சிறப்பாக இதெல்லாம் நான் தான் சொன்ன மூர்த்தி சிறியது கீர்த்தி அமைதியாக இருந்தாலும் ஒரே நம்முடைய தலைவரை பின்பற்றி தலைவரை ரசிகராக மன்றத்தின் தலைவராக நலத்திட்ட நாயகராக ஏன் இப்பொழுது தலைவரை தளபதியாக அதற்கு பின்னால் வெற்றி கழகத்தின் தலைவராக எல்லோரும் மிக சிறப்பாக ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் இன்றைக்கு சிறப்பாக ஏற்றுக்கொண்டு யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஆனால் நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம் உண்மையை சொல்றோம். நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். அந்த எதிர்பார்த்த காரணத்தினால அன்றைக்கு நாங்கள் இருந்த தலைமையில பலன் எங்களுக்கு தெரியும், நாகராஜுக்கு தெரியும், விஆர்எஸ் நாகரத்னே சொல்லுவேன், நீங்கள் யாரும் தமிழக வெற்றி கழகத்தை லேசாக நினைத்து விடக்கூடாது. அந்த தம்பிகளை நீங்கள் யாரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் ஒவ்வொரு தேர்தலும் பேசியிருக்கிறேன். ஒரு முறை எனக்கு நல்ல தேர்தல் களப்பணியில் இருந்தபோது கூட விராலிமலையில நம்ம நகரம் ஒன்றியம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேக்கெட்ல டீ சாப்பிட்டு இருந்தாங்க. நான் நேரா போனேன், எனக்கு ஞாபகம் இல்லை யார் யார் இருந்தாங்க. நேரா போய் தோல்ல கை போட்டு நான் சொன்னேன், வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா சிறப்பா பாருங்க, திருச்சி கிழக்கில் கவனம் செலுத்தி தலைவரை வெற்றி பெற வைக்கிறேன் என்று நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்று நினைக்கின்றேன். ஒரு பொழுதும் களத்திலே நான் தளபதி அவர்களை விமர்சித்தது கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்தது கிடையாது. இப்பொழுது கூட அதிமுக என்ற ஒரு மகத்தான மக்கள் இயக்கம் தான் அப்ப இருந்துச்சு. தலைவர் காலத்தில் மகாத்மா காந்தி தான் காங்கிரஸ் இயக்கத்தை ஆரம்பிச்சார். இன்றைக்கு என்ன நிலைமை அது உள்ள போக. அதே போல புரட்சி தலைவர் ஒரு மகத்தான தலைவர் தான் அதிமுக ஆரம்பிச்சார். அம்மா அவர்கள் இயக்கத்தை காத்தார்கள். இன்றைக்கு ஒருவர் வந்து அந்த இயக்கத்தை ஒரு அத்தியாயத்தை கடந்து அடுத்த அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். அதனால நான் விமர்சனத்தை தவிர்க்க விரும்புகிறேன். யாரையும் குற்றம் குறை சொல்வதை எப்பொழுதுமே நான் யாரையும் விமர்சனம் செய்ய மாட்டேன். தேர்தலிலே களத்திலே நிற்கின்ற போது எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர் பெயரை கூட சொல்லாத ஒரே வேட்பாளர் நிறைய பார்த்து தெரியும். ஒரே ஒரு பலம் என்னன்னா, ஏற்கனவே பள்ளியாண்டி, இப்ப நாகராஜ், செந்தில், ஐயப்பன், தீபன், முரளி, சுதாகர் மாதிரி தம்பிகள் இருக்காங்க. இப்ப நிறைய பலமான தம்பிகள், தங்கம்பள்ளி, வரதன், விஜய் போன்ற ஆற்றல் மிகுந்த அன்பு தம்பிகள், தளபதியுடைய தங்க தம்பிகள், உண்மையிலுமே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது, மகிழ்வாக இருக்கிறது, மனம் நிறைவாக இருக்கிறது. நிச்சயமா ஒண்ணு சொல்றோம், உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு துணையாக இன்னும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். உங்களை 26 வயதில் நான் சட்டமன்ற உறுப்பினர், புதுக்கோட்டையில 26 வயதில் நான் சட்டமன்ற உறுப்பினர், தமிழகத்திலே இளம் வயதிலே சட்டமன்ற உறுப்பினர். அங்கேயும் நற்பெயரை தான் எடுத்தேன். அதற்கு பின்னால் திருவரம்பூர்ல வாய்ப்பு கிடைத்து அதற்கு பின்னால் விராலிமலைக்கு வந்தோம். 4 முறை இதோடு சேர்த்து 5 முறை என்னுடைய அத்துணை பேருடைய ஆதரவோடு
எப்பொழுதும் யாருடன் வெறுப்பு காட்டியது கிடையாது, யாருடனும் பகைமை காட்டியது கிடையாது, யாரொருவருக்கும் எந்த காலத்திலும் தொந்தரவாக இருந்ததும் கிடையாது. அதே நிலை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை இன்னும் வியப்புமிக்க தலைமை. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஒரு முதலமைச்சர் நீங்க எண்ணி பாருங்கள், தமிழகத்துடைய முதலமைச்சர் ஒரு அரசு மருத்துவமனையில் போய் ஒரு பச்சிலம் குழந்தையை தூக்குகின்ற அந்த பாங்கை பாருங்கள், அந்த குழந்தையை கொண்டிருக்கிற அந்த சிரிப்பை பாருங்கள். குழந்தையோடு சேர்த்து குழந்தையாக மாறிவிட்டார் நம்முடைய முதலமைச்சர். பெற்ற தாயின் பிரசவ வழியை உணர்ந்த ஒரு முதலமைச்சர். அதற்கு பின்னாலே ஒரு ஆய்வுக்கு செல்கிறார். ஒரு மாணவன் அடுக்கடுக்காக குறைகளை சொல்கிறார். அதை வாந்தியோடு கேட்கின்ற ஒரு அருமையான முதலமைச்சர். செவி மடுக்கின்ற செவி கொடுக்கின்ற தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் தொண்டர்களாக பாவிக்கிறவர் கட்சி தலைவர் அல்ல, தொண்டர்களை தோழர்களாக பாவிக்கின்ற முதலமைச்சர் தலைவர் விஜய் அவர்கள். அதிகாரத்தால் ஆட்சி நடத்தியவர்களுக்கு மத்தியில் அன்பால் உங்களை கட்டி வைத்திருக்கக்கூடியவர் தளபதி விஜய் அவர்கள். அழுத்தமாக சொல்லுகிறோம், தமிழகத்திலே ராணிமலை மட்டுமல்ல, புதுக்கோட்டை மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் எந்த தேர்தல் வந்தாலும், நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும், உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் தமிழக வெற்றி கழகம் மகத்தான வெற்றியை பெறும். நாம் அனைவரும் ஒன்றாக நின்று பாடுகிறோம். ஊர் கூடி ராணிமலை தேர்தெடுப்பது